இது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியுங்கய்யா அப்படிங்கிற மாதிரியே பல பேர் பார்க்குறாங்க. அடிப்படையான விஷயம்தான். அடுத்த விஷயங்கய்யா, வா என்றால் காற்று பஞ்சபூதத்தில், சி என்றால் நெருப்பு. சரிங்களா? பவுன் இருக்குல்ல, தங்கம் இருக்குல்ல, அதை உருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு லைட்டாக எரியும் அந்த காண்டா விளக்கில். அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஊதாங்குள் மாதிரி வச்சு அதை ஊதுவார். வகாரம் என்று சொல்லக்கூடிய காற்றால் சிகாரம் என்று சொல்லக்கூடிய நெருப்பை ஊதினால் அது வாசியோகம். ஐயா, வாசியோகங்கிற பேரில் நம்ம வெறும் காற்றை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா, பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வெறும் காற்று மட்டும்தான் அடங்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வாசி யோகத்தோட பண்ணும்போது அழகாக சொல்லுவாங்க, உருதரித்த நாடியில் ஒடுங்கி நின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்துவிடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இந்த உருதரித்த நாடியில் தாங்கய்யா நம்ம நெருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு, மூலாக்னியை எடுத்துகிட்டு போயிட்டு, மூலாக்னின்னு சொல்லக்கூடிய அந்த சிகாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வகாரம் என்று சொல்லக்கூடிய காற்றினால் ஊதினால் அது வாசியோகம். அப்படி ஊதும் பொழுது எப்படி தங்கத்தில் மாசு படிந்திருந்தால், கலந்திருந்தால், செம்பு கலந்திருந்தால் அந்த உருக்கும் பொழுது புடம்போட்ட தங்கமாகின்றதோ, அது மாதிரி நமக்குள் இருக்கும் மாய இருள், நம்ம உயிரின் மீது இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாம் வகாரத்தை சிகாரத்தை கொண்டு ஊதும் பொழுது அது சுத்தமாகின்றது, கர்மங்கள் அழிக்கப்படுகின்றது. இதுதாங்க என் வாசியோகம். வாசியோகம் ஏன் உடனே கொடுக்க முடியாது? இவ்வளோ எளிமையாக சொல்கிறீங்களே, அதை கொடுக்கலாமே, இந்த வகாரம் எப்படி சிகாரம் எப்படி? ஐயா, அடிப்படையாக பிரச்சனை என்னன்னா, நம்ம உடம்புல மலஜலம் தேங்கியிருக்குங்கய்யா. மூலாக்னி எடுத்து இப்போ உடனே ஊதுனீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அபானன் சிரஸுக்கு போயிடுங்கய்யா. சிரஸுக்கு போயிட்டால் நீங்கள் பித்து பிடிச்சிடுங்கய்யா. என் குருநாதர் எனக்கு கொடுத்த முதல் உபதேசம், குரு கொடுப்பதும் கருணையால், குரு கொடுக்காது இருப்பதும் கருணையால். நாங்கள் எனக்கு கொடுத்த முதல் உபதேசமே அதை வாழ்நாளில். உடம்பை சுத்தம் பண்ணாமல் வாசி யோகத்தை தயவு செய்து யார் சொன்னாலும் செய்யாதீர்கள். வாசி யோக பயிற்சியை எடுத்துக்காதீங்க. உங்கள் உயிருக்கு அது யமனாக மாறிவிடும், மென்டல் டிஸார்டர் ஆகிடும். எவ்வளோ பெரிய பேர் வேணாலும் வாசி யோகம் கற்றுத்தரவங்கள என்கிட்ட கொண்டு நிறுத்துங்க, வாசியை நான் செஞ்சு காட்டுறேன், அவங்க செய்கிறாங்களான்னு சேலஞ்ச் பண்ணுவோம் ஓப்பனாக. எனக்கு அந்த கட்ஸ் இருக்குன்னு சொல்லலாங்க ஐயா. சித்தர்களோட உண்மையை வேறு எப்படி வெளி உலகத்துக்கு சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாரும் ஏமாந்து போகிறீங்க. கொடுமை என்னன்னா, வாசி யோகம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு விளம்பரப்படுத்தி ஒரு கோர்ஸுக்கு 5000 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க ஐயா. ஐயா, வாசி யோகங்கிறது ஒரு நிமிஷத்தில் கற்றுக்கிற விஷயங்க ஐயா. ஒரே தடவை தாங்க ஐயா கற்றுக்க முடியும். ஒரு நிமிஷம் தாங்க ஐயா, 60 செகண்டில் கற்றுக்கிற விஷயங்க ஐயா. வாசி யோகம் சித்தி ஆனால் ஒரு மண்டலம் கடந்தால் மூக்குக்கு வெளில மூச்சு ஓடாதுங்கய்யா. என்னோட அன்பர்களுக்கு செஞ்சே காட்டியிருக்காங்க ஐயா. மூக்குக்கு வெளியில் மூச்சு ஓடாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருக்கலாம். ஆனால் ஒரு கதகதப்பான உணர்வு மட்டும் இருக்கும். இந்த இடத்துல கையை வச்சிங்கன்னா இந்த வெந்நீர் கொதிக்கும் போது லைட்டாக மேலே ஒரு அனல் வரும் பாருங்க, அந்த அனல் மட்டும் இருக்கும், சுவாசம் ஓடாது. உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க. இடகலை பிங்கலை சுழுமுனைன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வாசி யோகம் கிடையாது. சொல்கிறேங்க ஐயா, அவங்க இடகலைன்னு சொல்கிறதும் பிங்கலைன்னு சொல்கிறதும் வேற. பரிபாசை தெரியாமல் நீங்கள் இந்த காற்றை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த டியூப்பு இதுலேருந்து உள்ளார போனால் ஒரு மூடி தான் இருக்குது, உணவு குழலுக்கும் சுவாச குழலுக்கும். உணவு நீங்கள் ஒரு கவலம் உள்ளார விட்டீங்கன்னா சுவாசம் போகாது, அந்த மூடி அப்படி போய் மூடிக்கும். காற்று சுவாசிக்கும் போது நீங்கள் உண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, உண்ணும்போது காற்றை இழுக்க முடியாது, காற்று இழுக்கும்போது நீங்கள் உண்ண முடியாது. நான் அந்த பாடல் ஒன்று சொன்னேன்,
இந்த உண்றது, உறங்குறது, தூக்கம், போகம் பண்ணுறது, இது அதை சொல்லலை. அடிப்படையாக அது நல்ல விஷயம். வள்ளல் பிரான்லேருந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு இந்த 3 வேளை சரியான நேரத்துக்கு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க. அடுத்து நல்லா தூங்குங்க. தூக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் உடம்பு தேகம் நல்லா இருக்கும். திருமணம் ஆனவர்கள் மனைவியுடன் மாதம் 2 முறை தேக சம்பந்தத்தில் ஈடுபடுங்கள். அதுவும் குழந்தை பேர் வேணும்னா தான் உங்களோட இந்திரியத்தை வெளிப்படுத்தணும். இல்லை என்றால் அந்த இந்திரியத்தை உங்களுள்ளேயே சேமித்து வைத்து கொண்டு அதில் ஈடுபடலாம். அதற்கும் ஒரு உபாயத்தை வள்ளல் பிரான் சொல்லியிருக்காங்க திருவருட்பால. இதுதான் உங்கள் தேகத்தை வளர்க்கக்கூடிய வழின்னு. ஐயா அடுத்த லெவலில் சொல்கிறாங்க ஐயா, உண்றதுங்கிறது காற்றை இழுப்பதுங்க ஐயா. பிராணாயாமத்தில் உண்ணுதல், உண்ணும்போது உயிரெழுத்தை உயிர வாங்குன்னா காற்றை இழுக்கிறதுங்கய்யா. உறங்குதல் அப்படிங்கிறது காற்றை நிறுத்து அடக்கிறதுங்கய்யா. பெண்ணின் பால் இந்திரியம் விடுதல் அப்படிங்கிறது சுவாசத்தை விடுறதுங்கய்யா. பூரக கும்பக ரேசகம்னு பேர். இது செகண்ட் லெவல். உங்களுக்கு தெரிந்தது இடகலை, பிங்கலை, சுழுமுனை. ஆனால் சுழுமுனையில் 2 சுழுமுனை இருக்குங்கய்யா. பூரண சுழுமுனை, கேவல சுழுமுனைன்னு 2 இருக்குது. சுவாசம் 2 மணி நேரத்துக்கு, இதெல்லாம் சயின்ஸ் தெரிஞ்சுங்க. சுவாசம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இடகலை, அது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் மாறும், வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் மாறும். இது என்னென்னா, இடது பக்கம் போகும்போது பாடி கூலிங்காக இருக்கும், சந்திரகலை. வலது பக்கத்தில் சுவாசம் நீங்கள் வேணால் பக்கம் செக் பண்ணி பாருங்கள் எந்த பக்கம் போயிட்டுருக்குன்னு. வலது பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா பாடி சூடாகும். இந்த உடம்புக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணும். இதுதான் சிவசக்தி. சிவனை காட்டும் போதெல்லாம் பாருங்கள், பனிமலையில், இமயமலையில் தவம் பண்ணுற மாதிரியே காட்டுவாங்க. உங்கள் பாடியில் சிவத்தன்மைங்கிறது குளிர்ச்சித்தன்மை. அசையாததுக்கு பேர் சிவம்ங்கய்யா. அசையக்கூடிய விஷயத்துக்கு பேர் சக்தி. சிவசக்தியை நல்லா புரிஞ்சுங்க. சிவம் சிவம்னு நீங்கள் போய் சிவன் கோயிலில் போய் கும்பிட்றீங்களே, அது உங்கள் உடம்புக்குள்ளார எப்படி இருக்குது சொல்கிறான். சிதம்பர சக்கரம் தான் அறிவார் இந்த சீமையில் உள்ள பெரியோர்கள். சிதம்பர சக்கரம் என்றால் அதற்குள்ளே தெய்வத்தை அல்லவோ வணங்க வேணும். சிதம்பர சக்கரம், சிதம்பர சக்கரம், சிதம்பர ரகசியம்னு நம்ம சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? தெய்வ நிலைகள் உங்கள் பாடியில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்றது தான் அந்த ரகசியம். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடலே ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தவனுக்கு சீவனே சிவலிங்கம். நம்ம ஆளுங்க உடனே சொல்லுவாங்க, நான்லாம் இனிமேல் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், சீவனே சிவலிங்கம். யார் அதை சொல்வதற்கு தகுதியுடையவர்கள்? ஜீவனை எவன் உணர்ந்தானோ அவன் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் கோயிலில் தான் போய் பார்த்தவன, வேறு வழி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மேம்போக்கா அந்த பாட்டை எடுத்து வச்சுட்டு பல பேர் 2 கட்டானா போயிடுறான். ஆன்மீகத்துலேயும் வர்றதில்ல, நாத்திகத்துக்கும் போகிறதில்ல. உண்மையாக அங்கே போயிட்டானாச்சும் பிரச்சனை இல்லை, எதுலையாச்சும் ஒன்றில் போனால் ஏதோ ஒன்று நடந்துடும். பேருக்கு பேசுறது அப்படி கிடையாது. சிவம் என்பது அசையாத தன்மைக்கு பெயர் சிவம். அசையும் தன்மைக்கு பேர் சக்தின்னு பேர். ஐயா நான் கரெக்டாக ஒரு அழகாக ஒரு உதாரணம் கிராம வழக்கத்தில் இருக்குது. துருன்னு இருக்கானே இந்த பையன், செவனேன்னு உட்கார சொல்லுங்களேன் அவனம்மா. அது செவனேன்னு இல்லை, சிவனேன்னு உட்காரு. சிவம் என்பது அசையாத தன்மைக்கு பெயர் சிவம். எப்பா இதை தூக்கி அந்தாண்ட வைப்பா, சக்தியே இல்லைங்க எனக்கு தூக்கிறதுக்கும்மா, இந்த வேலை செய், சக்தியே இல்லைம்மா. சக்தி என்பது அசையக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், நம்மளே சொல்லியிருக்க வார்த்தைகள் தான். சிவம் என்பது அசையாதது. அசையாத ஒரு மையத்தை சுழன்று இருக்கக்கூடியது சக்தி. நம்ம உடம்புலங்கய்யா சிவசக்தி என்னவா இருக்கு? கருடனை பார்த்து பறக்கும் பொழுது கும்பிட்டால் புண்ணியம் என்று பலரும் வணங்குவார்கள். பார்த்துருக்கீங்களா? கருடனை பறக்கிறத பார்க்கறதுக்காக நிற்பாங்க, ஒரு கூட்டமே நிற்பாங்க. பல ஊரில் பார்த்துருக்கலாம். வியாழக்கிழமை எல்லா கிழமையும் நிற்பாங்கங்க, அதான் கொடுமை. ஐயா அந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
அந்த கருடனில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குங்கய்யா, சிகப்பு கலரும் வெள்ளை கலரும் இருக்கும். இதை தான் வர்ணமாக கோயிலோட மதில் சுவத்தில் சிகப்பு கலரும் வெள்ளை கலரும் அடிப்பாங்க. கோயிலில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உபூதி பஸ்பம் வெள்ளையாக இருக்கும், குங்குமம் சிகப்பாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒளிஞ்சு கிடக்குங்கய்யா. ஒரே விஷயம்,